ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் அரைக்கீரை கடையல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பாசிப்பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இது மட்டும்தான் இதுக்கு தேவையான பொருட்கள். பாசிப்பருப்பை நல்லா வேக வச்சுக்கிறலாம். நல்லா வேக வைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அது கூட நான் கீரையவும் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். கீரை நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும், பட் அதை க்ளீன் பண்ணுறது தான் நமக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் வாரத்துக்கு 2 நேரம் கண்டிப்பாக நம்ம சாப்பிடணும். இப்போது பருப்பை நல்லா வேக வச்சாச்சு. இப்போ இந்த வேக வச்ச பருப்போட நம்ம ஆஞ்சி வச்ச வெங்காயம், அப்புறம் தக்காளி, காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் எங்கள் வீட்டில் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்குறனால 3 பச்சை மிளகாய், அதுவும் சின்ன பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கிடலாம். இந்த பச்சை மிளகாய் நமக்கு பருப்போடு நல்லா மசிஞ்சிடும். பச்சை மிளகாய் இருக்கிறதே தெரியாது. ஸோ நீங்கள் அதனால் சேர்த்துக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இதோட நம்ம சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கிடலாம். இப்போ நம்ம இதோட ஆஞ்சு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கீரையும் சேர்த்துக்கிடலாம். நமக்கு தேவைன்னா வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இதிலேயே தண்ணி இருக்கிறனால நான் வாட்டர் மிக்ஸ் பண்ணலை. ஸோ இதையும் சேர்த்து நல்லா நான் வதக்கிக்கிறேன். பாருங்கள் இப்போது எப்படி இருக்குன்னு. இப்போது இது நல்லா மசிஞ்சு வரணும். இதோட நம்ம கொஞ்சமாக உப்பும் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிடலாம். மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா நம்ம வேக விட்டுக்கலாம். நல்லா வந்ததுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு நல்லா இருக்கும். இது வெறும் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ரசம் குழம்பு வைக்க முடியாத நேரத்தில் கூட இந்த கீரையோட பிள்ளைகளுக்கு சாதத்தை போட்டு லஞ்ச் பேக்குக்கு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈஸியான ரெசிபி தான். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லணும். இப்போ இது நல்லா வேகட்டும். நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்துட்டு. இப்போ பாருங்கள் இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு நமக்கு வெறும் அப்பளம் இருந்தாலே போதும், நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக லஞ்சுக்கு ஆஃபீஸ்க்கு போகிறவங்க ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்புறம் இது போன்ற வீடியோஸை பார்க்க கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.